வணக்கம் நேயர்களே. இன்று கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதை பற்றி காண்போம். ஜகத்குரு ஆதிசங்கரர் இளம் பிராயத்தில் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பு தினமும் சில வீடுகளில் பிக்ஷைக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்கையில் ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு வீட்டிற்கு சென்று பிக்ஷை கேட்டார். அந்த வீட்டுத் தலைவர் வெளியில் சென்றிருந்தார். வீட்டில் அவருடைய மனைவி மட்டும் இருந்தார். வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலசங்கரனை கண்டபோது சாக்ஷாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல் தோன்றியது. வீடு தேடி வந்த பிள்ளைக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது ஒரு உலர்ந்த நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது. அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலகன் சங்கரனின் தட்டில் போட்டாள். தன்னுடைய நிலையை நினைத்து கவலை கொண்டாள். அந்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அவள் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். அவர் பாட்டுக்கு இறங்கிய மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தாள். அப்போது தமக்கு பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமை நீங்க வேண்டும் என்று வேண்டினார் சங்கரர். சங்கரா, இவர்கள் வறுமையில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினையே காரணம். பூர்வ ஜென்மத்தில் இவர் குசேலனின் மனைவி. இவளுடைய கணவன் குசேலன் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தை முறையாக பயன்படுத்தவில்லை, தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதனாலேயே இந்த பிறவியில் இவர்கள் வறுமை கொண்டார்கள். இதில் நான் செய்ய ஒன்றுமில்லை என்றாள் மகாலட்சுமி. உடனே சங்கரர், தாயே, தாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்போதே இவள் பாக்கியசாலி இல்லையா? இனி வறுமை நீங்க அருள் புரிவதில் தடை என்ன இருக்கிறது என்று கேட்டார். சங்கரரின் சமாதான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளையே மழையென பொழிந்தாள் என்று இந்த ஸ்லோகம் உருவான விதம் பற்றி ஞான நூல்கள் கூறுகின்றன. எந்த செல்வம் வேண்டினாலும் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட கனகதாரா ஸ்தோத்திரத்தின் விளக்கம் அடுத்த பதிவில் நமது சேனலில் பார்க்கவும்.